கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம டெய்லியும் செய்யணும். இப்ப இந்த கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டா, மனம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் படிச்சவங்க, பார்த்தவங்க, கேட்டவங்க தான். அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் தெரியும், லா ஆஃப் வைப்ரேஷன்ஸ் தெரியும், மேனிஃபெஸ்டேஷன் தெரியும், விஷுவலைசேஷன் தெரியும், எல்லாமே தெரியும். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில விரும்பத்தகாத, பிடிக்காத நிகழ்வுகள் நடக்குது. அந்த சூழ்நிலைகளை நம்ம கையாள வேண்டிய நிலையில இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மை அறியாம நாம விட்ட வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைகள் மட்டும் இல்ல, நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கைகள் மட்டும் இல்ல, நம்முடைய உணர்வுகள். இது என்ன, இந்த நம்பிக்கைகள், வார்த்தைகள், உணர்வுகள் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்குதா அப்படின்னா, ஆமா அதுதான் ஆட்டி படைக்குது. அது நல்லதுக்கா? ஆமா நல்லதுக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நிகழ்வுகள், பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையும் உணர்வுகளும் வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதா தெரியுது. அதே மாறுபட்டு நடக்கும்போது தான் நம்ம அதை கெட்டது அப்படிங்கிறோம். ஸோ இந்த தாட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல தாட்ஸ், கெட்ட தாட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு. தாட்ஸ்ல நல்ல தாட்ஸ், கெட்ட தாட்ஸ்னு எதுவுமே கிடையாது. நம்ம செய்த செயல்களின் அடிப்படையில ஒரு விளைவு வருது பாருங்க, அந்த விளைவு வச்சுதான் இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி நாமளா முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ அந்த நாம முடிவு பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு பவுண்டரி லிமிட் போடுறோம்ல, அது இல்லவும் அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம வச்சிருக்கோம். அப்ப எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா, அப்ப எது நடந்தாலும் ஏதோ ஒரு நல்லது வந்து இருக்கு. அந்த நல்லதை நம்ம என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கல. எப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கான்சியஸ் மைண்டை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கட்டிடுறோம். இதுக்கு மேலே இதை வந்து நடத்த முடியாது, செய்ய முடியாது, நல்லதாக கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அது ரியாலிட்டி இல்லை. உண்மையான ரியாலிட்டி வேற. நம்ம நினைச்சதை நடத்த முடியும், நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும், நம்ம ட்ரீம்ஸை நோக்கி நம்ம போக முடியும், நமக்கு பிடிச்சதை நம்ம வாழ்க்கைக்குள்ள நடத்திக்க முடியும். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும், நம்ம லட்சாதிபதி கிடையாது, நம்ம கோடீஸ்வரங்க கிடையாது, நம்ம மில்லினியர்ஸ், நம்ம பில்லியனியர்ஸ் ஆக முடியுமா அப்படின்னா முடியும். நீங்க போய் டேட்டாலாம் எடுத்து பாருங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிலர் மட்டும்தான் மில்லினியர்ஸா பில்லினியர்ஸா இருப்பாங்க. ஏன் அவங்க மட்டும் இருக்காங்க? ஒரு 7%, ஒரு பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் இந்த மாதிரியான நபர்களா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிளெஸிங்ஸை வந்து கவுண்ட் பண்ணிட்டே போறாங்க. மற்றவங்களுக்குலாம் அந்த கெப்பாசிட்டி இல்லையா அப்படின்னா, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா தன்மையோடையும் தான் கொடுத்துருக்காரு. அங்க பாரபட்சமே கிடையாது. அப்ப எல்லாருக்கும் கொடுத்துருக்கும் போது ஏன் சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கல? சில பேருக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறாங்க, சில பேருக்கு கிடைக்கல. சில பேருக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குது, சில பேர்த்துக்கு கிடைக்கல. எல்லாமே பேஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உள்ளதான் இருக்கு. நம்ம சொல்லிக்கிறோம் ஹாப்பினஸ் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பினஸ் நாட் கம், என்ன சொல்றது, வெளியில இருந்து வர்றது இல்லை, ஃப்ரம் யூ. ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் யூ. அப்படிங்கும்போது என்னன்னா, உங்களுக்கு உள்ள இருந்துதான் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வருது. பிசிக்கலா, மென்டலா, வெல்பீயிங் பர்சனாலிட்டியா நம்ம மாறணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹாப்பினஸ் மைண்டா இருக்கும். அப்ப இங்க நம்ம லைஃப்ல வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் நடக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மைண்ட் செட் தான் காரணம். அப்ப இது தெரிஞ்சிச்சு, நமக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இதை மாத்தணும் அப்படின்னா அப்ப அதுக்கு எது உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளெஸிங்ஸ் தான் உதவும். வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ வந்து கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங்ஸை கொடுத்துருக்காரு. அப்போ என்னென்ன பிளெஸிங்ஸ் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகாக செவர்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து காலுக்கு செருப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் காலே இல்லாத ஒருத்தனை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். காலே இல்லாதவனை பார்க்கும்போது எனக்கு செருப்பு இல்லாத ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம எங்க வந்து மாறுபடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கம்பேரிசன்ல தான் வந்து நம்ம மாறுபடுறோம். அவங்க கிட்ட அது இருக்கு, எனக்கு இது இல்லையே, அவங்க கிட்ட அது இருக்கு, எனக்கு இது இல்லையே அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம். அதே இதை பாசிட்டிவா மாத்துங்க. இன்னும் உங்களை விட வீட்டுல எல்லாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, உனக்கும் கீழே இருக்கிறவங்க கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்போ அதுதான்
நமக்கு கீழே உள்ளவங்க, நம்ம நிலைமை விட நமக்கு கிடைக்காத, நம்ம வாழ்க்கையே கிடைக்காத எத்தனையோ நபர்கள் இன்னும் இருக்காங்க. இப்ப அவங்கள பார்க்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பிளஸ்டா இருக்கும். ஸோ இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சதுக்கு கோடானு கோடி நன்றி. இப்படி ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கொடுத்ததுக்கு கோடானு கோடி நன்றி. இப்படி ஒரு திறமை எனக்கு கொடுத்ததுக்கு கோடானு கோடி நன்றி. இப்படி ஒரு கல்வி எனக்கு கொடுத்ததுக்கு கோடானு கோடி நன்றி. இந்த வேலை கிடைச்சதுக்கு கோடானு கோடி நன்றி. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையை நம்ம ஒப்புமைப்படுத்தி மாத்திக்கணும். அதுக்குதான் இந்த பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது உதவும். சரி, இது எல்லாமே எங்களுக்கே தெரியுங்க, தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமா இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு வார்த்தை அப்படிங்கிற நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து ஒரு ரொம்ப டேலண்டடா இருந்தாங்களாமா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருந்து ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும், நீ போ அங்க போனேன்னா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ஐயோ அங்கேயா, அங்க போய் நான் வேலைக்கு சேரணும் அப்படின்னா நான் டைவர்ஸ் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாதாரணமா சொல்லல. திரும்ப 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 அவங்கள கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவங்க திறமையை அடிப்படையா வச்சு பேசும்போது எல்லாம் இந்த வார்த்தையை அவங்க விளையாட்டுத்தனமாவே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதனோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் அந்த வேலைக்கு போயிட்டேன்னா அங்க வேலை நிறைய இருக்கும், என் குடும்ப பொறுப்பை நான் கவனிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல இவங்க வந்து விளையாட்டுத்தனமா பேசின வார்த்தை தான் ஒரு 2019 இவங்க பேசியிருக்காங்க. இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருடங்கள் கழித்து பிப்ரவரி மாசம் இவங்களை எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்களோ, இவங்க நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இவ சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி இவங்களோட பயோடேட்டா அனுப்பிச்சு கடைசியில இவங்களுக்கு வேலையே வந்துருச்சு. பிப்ரவரியில வேலை வந்துருச்சு, ஜூலைல இவங்க வீட்டுக்கார்ட்ட இருந்து இவங்களுக்கு டிவோர்ஸ் வந்துருச்சு. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளையாட்டுத்தனமா சொன்ன ஒரு வார்த்தை தான் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை மாத்துச்சு. இத்தனைக்கும் அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இடையில எந்த ஒரு காட்டுறவும் கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கை எதோட தொடர்பு பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சூழ்நிலைகள் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வார்த்தைகளை தான் பேஸ் பண்ணி இருக்கு. இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்ல தாட்ஸ் கெட்ட தாட்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்த செயல்களுடைய விளைவுகளை அடிப்படையா தான் வச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான டைலாக் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சொல்லுவார், அது ஒரு மாசான டைலாக். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நாம செதுக்க முடியும். சொல்ற போது பாத்தீங்க அப்படின்னா நம்புறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் நம்மளுடைய தடை. நம்ப மாட்டேங்கிறோம்ல, இது சாத்தியமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வந்து நமக்குள்ள நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கு. ஆனா யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிளாரிட்டியை தான் விரும்புது. நீங்க எந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்க அப்படிங்கறது தான் விரும்புது. யூனிவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அதுக்கு உங்களோட வார்த்தைகள் எல்லாமும் முக்கியம் இல்லை. அதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணர்வு ரீதியா நீங்க அது கூட கனெக்ட் ஆகணும். அதை நீங்க நம்பணும். பாசிட்டிவா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பும் போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டது எல்லாமே வந்து கேட்டீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். அப்ப கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். இந்த கண்கள் படைச்சிருக்கா எதுக்கு? இந்த உலகத்தை பாக்குறோம்ல, இந்த கண்கள் மூலமா தானே பார்த்திருக்கோம். இது யூனிவர்ஸ் கொடுத்தது தானே, அதுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? இந்த கால்கள் எத்தனை இடத்துக்கு போறோம் வர்றோம், ஒரு நாளாவது நம்ம நம்மளுடைய கால்களுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? எத்தனையோ விஷயங்களை பேசுறோம், வாய்க்கு நன்றி சொல்றோமா? இல்ல மூளை எத்தனை விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு, ஒரு நாள் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? இல்ல நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்றோமா? இதெல்லாமே சிந்தனை பண்ணி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இல்லாம நாம இல்லை. இது இல்லைன்னா நம்ம வந்து இயங்க முடியாது. நம்ம வாழ்க்கையோட எந்தவித கட்டமைப்பும் நம்ம வந்து கட்ட முடியாது. இப்போ அடிப்படையை வந்து நம்ம பலப்படுத்தணும். இங்க பலகீனமா இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா எத்தனை நெகட்டிவ் விஷயங்கள் நடக்குது. ஆனா அதே அது பலமா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அத்தனையும் பாசிட்டிவா மாறுது. ஆரோக்கியம் வேணுமா? உடம்ப வாழ்த்துங்க, உள்ளுறுப்புகளை வாழ்த்துங்க, உயிரை வாழ்த்துங்க, ஆத்மாவை வாழ்த்துங்க, மனதை வாழ்த்துங்க, உங்களோட வேலையை வாழ்த்துங்க, வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க, குழந்தைய வாழ்த்துங்க, அத்தனைக்கும் நன்றி சொல்லுங்க. இது எல்லாம் தான் பிளஸிங்ஸ். உங்க வாழ்க்கையினுடைய பிளஸிங்ஸ். உங்க கல்வி, உங்க திறமை, உங்க உறவுகள், உங்க பெற்றோர்கள், இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நாம இல்லை. இந்த யூனிவர்ஸை வாழ்த்துங்க. இந்த பிரபஞ்சம் தான் நம்மளை வழி நடத்துது. இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா எங்க போகணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யாரோ ஒரு நபர் மூலமா, ஏதோ ஒரு வார்த்தைகள் மூலமா நம்ம வழி நடத்துது. அப்போ அது வழி நடத்தும் போது அந்த யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க.
டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனா தாண்டி வர முடியல, பண்ண முடியல, என்னால என்னோட வேலைப்பழு வந்து என்னை போட்டு அமுத்துது அப்படின்னா, சார் நிச்சயமா சொல்றேன், நமக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கணும். நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் வரமாட்டாங்க, நம்ம தான் வரணும். நம்ம வாழ்க்கைக்கான ரியாலிட்டி நம்ம தான். நம்ம ப்ரையாரிட்டி எது எதுக்கு கொடுத்துட்டு இருக்கோமோ அதெல்லாம் உண்மையா ப்ரையாரிட்டி கிடையவே கிடையாது. பிழைக்கிறது வேற, வாழ்றது வேற. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று அவர்களுக்கு தேவையானதை நம்ம சம்பாதிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இறந்து போறோம் அப்படின்னா அது வாழ்க்கை இல்லை. வாழணும், வாழ்க்கையை வாழணும். எப்படி வாழணும்? உயிர்ப்புள்ள மனிதர்களா வாழணும். சரி, எந்திரிச்சு போய் இப்ப வானத்தை பாருங்க, மனசு அவ்வளவு ஏகாந்தமா அமைதியை அனுபவிக்கும். உங்க வீட்டுல பூத்திருக்கிற அந்த ரோஜா பூவை பாருங்க, இல்ல செடிகளை பாருங்க, மனசு அவ்வளவு ஒரு உயிர்ப்புள்ளதான் மாறும். அப்புறம் அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும். கடல் அலைகளை பாருங்க, பௌர்ணமி நிலவை பாருங்க, மலைகளை பாருங்க. இப்படி எத்தைய அவ்வளவு ஏன் சார் மட்ட மத்தியானத்துல பைக் ஓடிட்டு இருக்கும்போது நிமிந்து வானத்தை பாருங்க சார். ஓரமா டிராபிக் ஆயிட போகுது, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாமே உயிர்ப்போட இருக்கு சார். அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எனர்ஜி வந்து கூடுது. நீங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க, காலையில எந்திரிச்சு ஏதாவது மரம் செடி கொடிகளை பாத்தீங்கன்னா உங்களோட இன்னர் எனர்ஜி வந்து கூடும். அப்ப இந்த எனர்ஜியை கூட்டணும். நம்ம இந்த எனர்ஜியை கூட்டிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம மெடிடேஷன் செய்து நம்ம தாட்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம், அஃபர்மேஷன்ஸ் போடுறோம், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் போடுறோம், நிறைய விஷயங்களை சொல்கிறோம், இருந்தும் நடக்கலை அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜேர்னலைஸ் பண்ணணும். நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்ம ஜேர்னலைஸ் பண்ணணும். எங்கே பண்ணணும், எப்போ பண்ணணும்? ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே வரக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க. இந்த தாட்ஸ் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃபோட பர்பஸ் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ நம்ம மைண்டு கிளாரிட்டிக்கு வரும். அப்போ நம்ம மைண்டு கிளாரிட்டிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும். அப்போ நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிட்டு நம்ம பிளஸிங்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அபண்டன்ஸ் அபரிமிதமாக நம்ம வாழ்க்கையில் அவைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். இருக்கிற ஆரோக்கியத்துக்கு நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். என்னால் வாக்கிங் போக முடியலன்னு நான் நினைக்கிறேன். என்னோட வேலை பழுவுனாலங்கும் போது பார்த்தீங்கன்னா நான் என்னால் போக முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கே நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா எனக்கு அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஏன் உருவாகும், எப்படி உருவாகும், யாரால உருவாகும், இந்த கேள்வி எனக்கு தேவையே இல்லை. யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி நான் கண்மூடித்தனமா நம்பணும். இந்த விசுவலைசேஷன்லாம் நம்ம பண்ணும்போது என்ன சொல்றோம், ஒரு பாவனை தானே பண்றோம். உங்களுக்கு தெரியுமா யூனிவர்ஸ் எங்க இருக்கு? தெரியாது. எனக்கு தெரியுமா யூனிவர்ஸ் எங்க இருக்கு? தெரியாது. ஆனா மெடிடேஷன்ல நம்ம என்ன நினைக்கிறோம், யூனிவர்ஸ்ல போய் அண்டம் பேரண்டம் இதெல்லாம் தாண்டி தாண்டி போறோம்னா ஒரு பாவனை தானே பண்றோம். அப்ப இந்த விசுவலைசேஷன்லயும் நம்ம என்ன பண்றோம், நம்ம கனவுகளை வந்து ஒரு பாவனை தானே பண்றோம். எனக்கு இந்த மாதிரி கார் வேணும், அந்த காருக்குள்ள இது இப்படி இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், நான் என் ஃபேமிலியோட இந்த ஊருக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், இவ்வளவும் நம்ம விசுவலைசேஷன் பண்றோம். இந்த கலர்ல பட்டுப்புடவை வேணும், இப்படி ஒரு நகை வேணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம விசுவலைசேஷன் பண்றோம்ல. அதேதான் கண்மூடித்தனமா எப்படி அதையெல்லாம் நம்ம நம்புகின்றோமோ அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் நமக்கு பிரபஞ்சத்தின் மேல இருக்கணும். ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் ஆகும். நான் சொன்னேன் இல்லையா, ஜேர்னல் யுவர் தாட்ஸ் அப்படிங்கும்போது இந்த மைண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளாரிட்டியோட நம்ம தாட்ஸை எல்லாம் இது பண்ணி வைக்கும்போது இங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட் அங்க கனெக்ட் ஆகுது. அப்போ அவங்க கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல நான் தெளிவா இருக்கணும், என்ன வேண்டாம் அப்படிங்கறதுலயும் நான் தெளிவா இருக்கணும். அப்ப இது தெளிவா கிளியரா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் என் வாழ்க்கையை உருவாக்குறேன் அப்படிங்கிற ரியாலிட்டியை நான் புரிஞ்சுக்கணும். அப்ப என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்சது எல்லாம் கிடைக்கும், நான் விரும்புறது எல்லாமே அடைய முடியும். நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைய முடியும். பாப் மேயர் சொன்னாரா இல்லையா, பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். ஜோசப் மெர்ஃபி சொன்னாரா இல்லையா, விவேகானந்தர் சொன்னார்ல. இப்படி எத்தனையோ முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. மேல்நாட்டு மக்கள் எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்னைக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உருவாக்கப்பட்டதல்ல. அது எப்பவே பன்னெடுங்காலமா நம்மளால உருவாக்கப்பட்டதை தான் வெளிநாட்டு மனிதர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு அதை அடுத்தடுத்து எடுத்து கொண்டுட்டு வர்றாங்கங்கும் போது அதை ஏன் சார் நாம ஃபாலோ பண்ணி
அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ செஷன்ஸ் எல்லாம் போய் போய் இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, நம்ம வீட்டுல சாதாரணமா சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு. அப்ப என்ன பெரிய சூழ்நிலை வந்தா கூட அதை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சாதாரணமா எடுத்துட்டு நல்ல வேலை பெருசா நடக்கல, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இதுதான் சார் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இதுதான் நம்ம பிளெஸிங்ஸ். வேற என்ன நம்மளோட பிளெஸிங்ஸ்? பையன் படிக்கலையா, பரவாயில்ல, அவனுக்கு வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா, சந்தோஷப்படுங்க, அதை என்கரேஜ் பண்ணுங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சரி, எதிர்பார்க்கவே இல்லை, லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்களா, சந்தோஷம், பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, வரதட்சணை மிச்சம், அவ்வளவுதான். இதுதான் பாசிட்டிவா கம்பேர் பண்ணிக்க முடியும். வேற எப்படி பண்ண முடியும்? இப்படிதான் கம்பேர் பண்ணி பண்ணி நாம நம்ம பிளஸிங்ஸை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரபஞ்சத்துக்கு வந்து என்ன ஆயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மள. இப்போ ஆஹ் இன்னும் நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. டெய்லி காலையில நம்ம இந்த செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதிக நேரம் தூங்கிடுறோம் அப்படின்னா கூட, அதை கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, சரி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமா உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான். இப்படி கிடைக்கிற சூழ்நிலைகள், நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும்னா, முதல்ல நம்மளோட பார்வை மாற ஆரம்பிக்கணும். அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு எல்லாமே. பேஸ் வந்து இதெல்லாம் தான். இதை வந்து நம்ம பார்வையை மாத்தாம, நம்மளுடைய கோணத்தை மாத்தாம, நம்முடைய எண்ணத்தை மாத்தாம, நம்முடைய நம்பிக்கைகளை மாத்தாம, நம்முடைய உணர்வுகளை மாத்தாம, கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ்னா கட்டாயம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் இருக்கும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும். நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணினேன், நான் எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்குள்ள வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தடைக்கற்கள். நம்ம வாழ்க்கையில நான் என்ன எவ்வளோ கஷ்டமாப்பட்டு உழைக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எவ்வளோ தியாகம் பண்றேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் விஷயமே இல்லை. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு நம்ம அதுக்காக கஷ்டப்பட்டு உழைப்போம். இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா போய் கடவுள்கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணுவோம், எனக்கு இது வேணும், இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இது ரெண்டும் தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பார்க்க போகணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா யூனிவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். யூனிவர்ஸ் பத்தி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்கான்சியஸா அதோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான், எப்பவுமே ஆரோக்கியம் தான். நிறைய வந்து நம்ம மில்லியனியராகவும் பில்லியனியராகவும் ஆகலாம்னா, அப்ப பணம் தான் வாழ்க்கை அப்படின்னா, பணம் வாழ்க்கையில பணமே இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம் தான், நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போய்க்கலாம். இல்ல நான் இப்ப நீங்க நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, சூழ்நிலையில நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன் சார், நான் வீடு கட்டினேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் பையன் வந்து என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இடிச்சிருங்க, நான் வேற வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்றான்னா, தயவு செஞ்சு பசங்க பிள்ளைங்க பெருசாகிற வரைக்கும் வீடு கட்டாதீங்க சார். நீங்க உங்க வாழ்க்கையை அடமானம் வைக்கிறீங்க, அதுக்காக இஎம்ஐ வாங்குறீங்க, லோனு அலையிறீங்க. உங்களை அடமானம் வச்சு நீங்க கட்டி கடைசியில் அவங்க என்னன்ட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு பிடிக்கல, நாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம். அப்படியே நீங்க கட்டினீங்க அப்படின்னாலும் ஒரு 50 வருஷத்துக்கு உண்டான மாதிரி அளவுக்கு இருக்கிற வீடு கட்டுங்க போதும், நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா வாழ்றதுக்கு. ஏன்னா அவங்கதான் உங்களுக்காக உங்க கூடவே இருக்க போறவங்க, வேற யாரும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. என் பிள்ளைக்காக வந்து நான் நகை சேர்த்துறேன், பாத்திரம் சேர்த்துறேன், தயவு செஞ்சு பெண்கள் செய்யாதீங்க. நம்ம எதை செஞ்சோம் அப்படின்னாலும் அவங்க சாய்ஸுக்கு தான் போவாங்க. அதுதான் உண்மை, அதுதான் ரியாலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தோம்னாலும் 4 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சது பிடிக்காதது வேற வேறையா தான் இருக்கும். அப்ப அப்படிங்கும்போது நான் எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை அடமானம் வச்சு நான் பண்ணி போட்டு நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், நான் பண்ணினேன், என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தப்பு நம்ம மேலயா அவங்க மேலயா? அவங்க கேட்டாங்களா? அப்புறம் அவங்க அப்படிதான் கேட்பாங்க, நான் கேட்டேனா? அப்படிதான் கேட்பாங்க. நான் செய்ய சொன்னேனா, நான் பண்ண சொன்னேனா? அப்ப இதுதானே சார் பிரச்சனை ஆகுது வீட்டுல, இதுதானே நம்ம நிம்மதியை தொலைக்குது, இதுதானே நம்ம சந்தோஷத்துக்கு எடுக்குது.
அப்ப இதெல்லாம் ஏன் சார் நம்ம பண்ணணும்? இதுல எல்லாம் தெளிவாய்க்கணும். ஒரு மினிமலிசம் லைஃப் போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் நிம்மதியா இருக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான சேர்த்துங்க, கஷ்டப்படுங்க, உழைங்க, சம்பாதிங்க, அந்த பணத்தை சேமிச்சு வைங்க, நாளைக்கு அவங்க கையில கொடுத்துருங்க, அவங்க விருப்பப்பட்டதை பண்ணிட்டு போகட்டும். அதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட். அப்பதான் நம்மளும் ஹெல்த்தியா இருக்க முடியும், வெல்த்தியா வெல்பீயிங்கா நம்ம வாழ முடியும். இதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்லுது, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அதுக்கு நான் உதவுறேன், எல்லாம் நான் வச்சிருக்கேன், அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அதை நம்ப மறுக்கிறது, அதை கேள்வி கேட்கறது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? நைட்டு படுத்து தூங்கும்போது பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் ஆக்டிவேட்டா இருக்கும். இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு நடந்த நல்லதையெல்லாம் நினைச்சு ஒரு நன்றி உணர்வு சொல்லி முடிச்சுட்டு படுத்து தூங்கிடணும் நிம்மதியா. அப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும்? அப்பாடா இன்னைக்கு என்ன உயிரோட எழுப்பி விட்டுட்ட, இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிதான் நம்ம எந்திரிக்கணும். அப்ப இதை நாம பண்ணிட்டு அதற்கப்புறம் அன்னைக்கு உண்டான வேலைகளை எல்லாம் நம்ம செய்யும்போது அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நாளை நம்ம கனவுக்கு உண்டானப்போ அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கனவுகளுக்கான நாட்களா மாறும், கனவு நனவாக்கக்கூடிய நாட்களா மாறும். நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மேலதான் இருக்கும். இது செல்ஃபிஷா அப்படின்னு கேட்டா இல்ல சார், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. உங்களுக்காக நீங்க வாழுங்க. அப்போ அதுல வந்து என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களை நீங்க ஃபோக்கஸ் வச்சு உங்களை நீங்க மையப்படுத்தி இயங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களோட உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட உணர்வுகளை நீங்க மதிக்க முடியும், அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண முடியும், அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஃபேமிலியை அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணுவோம். அங்க எது நடந்தாலும் என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். அப்ப அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மைக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான வழிமுறைகள். இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த் சார்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 வருஷமா கோமால இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 18 வருஷமா கோமால இருக்கும் போதும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் படுத்துக்கிட்டே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்னை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க அப்படி நினைச்சிருக்காது. எப்படி நினைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வாழாத, நான் உயிர் பிழைப்பேன், நான் எந்திரிப்பேன், நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பிளைண்டான நம்பிக்கை வந்து நமக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க கமலஹாசன் வருவார் அப்படிங்கிறது அந்த ஆனந்த் சாருக்கு தெரியாது. அவர் தான் வாழ முடியும், தான் உயிரோட இருக்க முடியும்னு நினைக்கிறார். அப்படி ஒரு கோமா ஸ்டேஜ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை கைவிட்டு போன சூழ்நிலை, உயிருக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலையில கூட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யூனிவர்ஸ் நமக்கு உதவும் சார். இந்த யூனிவர்ஸ் நமக்கு வேலை செய்யறதுக்காக படைக்கப்பட்டதுதான். அப்போ அதை எதோட கனெக்ட் ஆகணும்? நம்ம ஆள் மனசோட கனெக்ட் ஆகணும். இந்த ஆள் மனம் எப்படி ஒரு அலாவுதீன் பூதம், நமக்கான ஒரு அடிமை. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எஜமானனா இருக்கிறதும் நாம அதுக்கு எஜமானனா மாறதும் நம்ம கையில தான் இருக்கு. மனம் நமக்கு எஜமானனா இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லை. நாம நம்ம மனசுக்கு எஜமானனா இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்போ நம்ம இந்த கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ்ல நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல நல்ல நிகழ்வுகளுக்கும் நம்ம நன்றி சொல்லி சொல்லி வர வர நாம என்ன ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பர்சனா, பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்றவங்களா மாறிடுவோம். நம்மளை பார்த்து பார்த்து நம்ம கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மாறுவாங்க. நீங்க சில வீடுகளுக்கு போனீங்கன்னா தெரியுது, கால் உள்ள வச்சோம் அப்படின்னா இவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு, இங்க வந்தாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா எல்லாமே கனெக்டடா இருக்கு. நான் உங்களோட கனெக்ட் ஆயிருக்கேன், நீங்க என்னோட கனெக்ட் இருக்கீங்க. அப்போ அந்த தாட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த வைப்ரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் கிடைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு நல்லதுதான் செய்யறாங்க. அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகள், தாட்ஸ், தேவையற்ற தாட்ஸ்கள் வந்து அங்க செட்டில் ஆகி இருக்கிறதுனாலதான் சமூகத்துல பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குற்றங்கள் எல்லாமும் நான் சமுதாயத்துல நடக்காம இருக்கணும் அப்படின்னா கூட நான் என்ன தூய்மைப்படுத்திக்கணும். ஒரு ஞானியோட மனநிலையில எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துக்கு நான் போகணும்னா நான் என் பிளெஸிங்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும், தினம் தினம் கவுண்ட் பண்ணணும். அழகான கையெழுத்து இருக்கா, நன்றி. ஆடுகிற ஒரு டான்ஸ் ஆடுறோமா, நன்றி.
நல்ல செஷன் எடுக்கிறோமா, நன்றி. அத்தனை இந்த திறமைகள், இந்த அழகுகள், இந்த என்ன சொல்றது, இந்த சொத்து எல்லாமே யார் கொடுத்தது சார்? கடவுள் கொடுத்தது, யூனிவர்ஸ் கொடுத்தது தானே. அதை நினைச்சா எப்ப வேணாலும் தூக்கலாம்ல. நிலையற்ற வாழ்க்கை, நிலையற்ற திறமை, நிலையற்ற அழகு இவ்வளவுமே இருக்கும்போது இந்த டெம்பரரி லைஃப்ல எதுக்கு வெஞ்சன்ஸ், எதுக்கு ஈகோ? இந்த மாதிரியான சில நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரே ஒரு இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க சல்லடையா இருக்கணுமா, முறமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். சல்லடை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்குள்ள வந்து கெட்டதை தங்க வச்சுக்கிட்டு நல்லதை எல்லாம் கீழே கொட்டிடும். முறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதையெல்லாம் கீழே தள்ளி. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முறமா இருக்கணும். உங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா பூ பூக்கக்கூடிய பூந்தோட்டமா மாறணும்னா நீங்க உங்க பிளெஸிங்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நிறைய ரோஜாக்கள் பூத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், அருமையான ஒரு செஷன். நம்மளுடைய மனசு என்ன நினைக்கிறதோ அதை வச்சுதான் நமக்கான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகிருக்கும்போது அது நமக்கு என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பரோட அனுபவங்களை ஷேர் பண்ணீங்க. இந்த வேலைக்கு போனால் டைவர்ஸ் பண்ண வேண்டியதான் சொல்ல சொல்ல கரெக்டாக அதே மாதிரியே நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம நல்லதையே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது சல்லடையா முறம்னு சொல்லி முடிச்சது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எப்போவுமே வந்து முறம் வந்து நல்லதை வச்சுட்டு கெட்டதை அனுப்பிடும், ஆனால் சல்லடை வந்து நல்லது வெளில அனுப்பிடும் அப்படின்னு சொன்னது. நிறைய சிறந்த சிறந்த உதாரணங்கள் டே டு டே லைஃப்ல. ஒரு பசங்களுக்கு நம்ம சொத்து சேர்க்கறத பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம் நீங்க சொன்னது. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டிங் பண்ணியிருப்போம், 30 வருடம் கழிச்சு அடுத்த ஜென்ரேஷன்ல அவங்களுக்கு அது யூஸே ஆகாது. அதனால நம்ம தேவைக்கான ஒரு வீடை கட்டிக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். எத்தனை இந்த தலைப்புக்கு வந்து கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நம்மகிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பிளெஸிங்ஸா உணர்ந்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல ஒரு பேச்சு. இன்னைக்கு அருமையா இருந்தது. இன்று பிறந்த நாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சியில் கொண்டாடும் அனைவருக்கும் நற்புலரி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யாராவது இருந்தால் ரிமீட் பண்ணி பேசலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம நற்புலரி குடும்பம் சார்பாக உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிரினங்களுக்கும் கொண்டாடும் அனைவருக்கும் நற்புலரி சார்பாக ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஃபீட்பேக்கு உங்களை அழைக்கிறேன். முதலாவதில் லாவண்யா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சரிதா மேம். இன்னைக்கு இந்த கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் டாபிக்ல நீங்க கொண்டு வந்து பாயிண்ட்ஸ், அதை கனெக்ட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் நிறைய எல்லாமே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க. ப்ளஸ் நம்ம நடக்கிறோம், வேலை செய்யறோம், கைகள் கால்கள் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பிளஸ்டா ஃபீல் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொன்னதாகட்டும். ப்ளஸ் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம எங்கேயாவது போகும்போது வர்றது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த செட் நிறைய இடத்துல அதை உணர்வோம் நம்ம. சரி, இந்த இடம் சூப்பரா இருக்கே, உங்ககிட்ட பேசினா ஒரு ஹோப் வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆக்சுவலா நிறைய டைம் நம்ம பிளஸிங்கை மறக்கறனாலதான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லாம விட்டுறோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ப்ளஸ் கடைசியில சொன்ன மாதிரி நல்லதை தக்க வச்சுக்கிட்டு கெட்டதை விட்டுட்டாலே எல்லாருமே எப்பவுமே பிளஸ்டா இருக்கலாம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. அடுத்து அப்பாஜி சார் பேசலாம். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மேடம் பர்பஸ் ஆஃப் லைஃப் சொல்லும்போது என் கண் கலங்கியது. ஏனென்றால்
நான் என் வாழ்க்கையின் 75-80% ஆஃப் லைஃப் முடிச்சுட்டேன். இன்னும் எனக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரியல. எது தேவை எது தேவையில்லைன்னு இன்னும் தெரியல. வாழ்க்கையில போராடிட்டு இருக்கேன். சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி யாராவது வந்து நீ எதுக்குடா பிறந்த, நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, வேற எனர்ஜி ஃப்ளோஸ், வேர் இஸ் த ஃபோக்கஸ் த எனர்ஜி ஃப்ளோஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளானது நம்ம எனர்ஜி நிறைய 90% வந்து தேவையில்லாதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேவையானது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் அவன் லைஃப் வேற லெவலுக்கு மாறும்னு சொன்னது அருமையான ஒரு கருத்து. அப்புறமா நான் வந்து 2 நாளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு 4 மணி நேரம் பைக் ட்ராவல் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது 100க்கு ஒரு 90% பீப்புள் ஃபேஸை பார்த்தினா அவங்க ஏதோ வாழ்க்கையில் தொலைச்சிட்டு, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஏதோ யார் வீட்டு அழுவோ பாய போட்டு அழுவோன்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்காங்களே வழியா அவங்க 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 அவங்களோட லைஃப் ஃபேஸில் ஒரு பூரிப்பு, ஒரு சின்ன குழந்தை ஒரு ஸ்கூல் போகும்போது எப்படி பப்ளிங் எனர்ஜி இருக்கும், அது மாதிரி ஒரு எனர்ஜி இல்லாமல் ஏதோ கடமைக்கு சரி இப்போ நம்மளை ஏதோ பெற்று போட்டாங்களே நம்ம ஏதோ வளருன்ற மாதிரி தான் இருக்க வழிய இந்த மாதிரி தான் இருக்குது லைஃப். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு ரேக்கி ஹீலராக இருக்கும்போது மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு எதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா நம்மளால சொசைட்டி வந்து வேற ராங் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. நம்மளால பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாக உள்ளது. அதே போல் இன்னொரு தகவல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூலில் வந்து நமக்கு எப்படி சம்பாதிக்கிறது மட்டும்தான் சொல்லித்தராங்க வழிய எப்படி வந்து ஒரு சிம்பிளான ஹம்பிளான ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணணும்னு யாருமே சொல்லித்தரல. இது எவ்வளோ ஒரு வெக்கக்கேடாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்களாம் படிக்கும்போது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த ஒரு கிளாஸ், இந்த ஒரு மோரல் கிளாஸ் ஒன்று இருக்குது, அது ஏதாவது சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி நீ வந்து நல்லவனா, ஊருக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், ஃபஸ்ட்டு உனக்கு நல்லது செய்யணும். இப்போ எதுவுமே சொல்லித்தரதில்ல. எல்லாமே எப்படி போட்டி போடுறது, எப்படி டைம் தேவையில்லாத இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறது, இதை தானே வழியை சொல்கிறாங்களே. அதில் என்னுடைய ஹம்பிள் சஜஷன், மேடம் நல்ல பேச்சுத்திறமை இருக்குது. அவங்க ஏரியாவில் இருக்க ஸ்கூலு காலேஜில் இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் பண்ணாங்கன்னா உங்களால் இந்த நெக்ஸ்ட் தலைமுறைக்கு உங்களால் முடிஞ்ச சேவை இந்த நாட்டுக்கு நல்ல சேவையாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய வாய்ப்பு அளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமைய எல்லாமல்ல இறைவனிடம் பிரார்த்தி உங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நன்றி அப்பாஜி சார். ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக், உணர்வுபூர்வமான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தொடர்ந்து வந்து உங்களோட பங்களிப்பை கொடுத்துட்ருங்க. நற்பலை சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக்கிறோம். அடுத்து லோகநாதன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? சூப்பரா கேக்குது சார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரமேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்னைக்கு சவிதா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. ரொம்ப அழகா இருந்தது. ஒவ்வொரு வரியும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. யூனிவர்ஸ் பத்தி சொன்னது, நம்முடைய உறுப்புகளுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. எல்லா உறுப்புகளுக்கும் நான் அதுதான் காலையில் எழுந்தோடனே முதல்ல வாய்ப்படி திறந்து குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சுட்டு வாய்ப்படிச்சு என்னுடைய உறுப்புகளுக்கு நன்றி சொல்லுவேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுவேன், என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்லுவேன். நான் அந்த உறுப்புகளுக்கு நன்றி சொல்றதை கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. கால்களே நீங்க நல்லா வேலை செய்றீங்க, கால் நரம்புகளே நல்லா வேலை செய்றீங்க, பாதங்களே நல்லா வேலை செய்றீங்க, கடுக்கால், கண்டக்கால், முட்டி, தொடை, சிறுப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, கணையம், கல்லீரல், நுரையீரல், இதயம், மூளை எல்லாமே நல்லா வேலை செய்யுங்க. உங்களுக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு மேலே நல்லா வேலை செய்யணும்னு நன்றி சொல்லுவேன். ரொம்ப அழகா இருந்தது. அவங்க என்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பாவே தெரியுது எல்லாமே. ரொம்ப யூனிவர்ஸ் தான், யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே உதவி செய்யுதுன்னு சொன்னாங்க. சார் வந்து அழகா பாடினாரு அப்போயே சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி ஐயா. கடைசியா சொன்னாங்க ஜல்லடை மாதிரி மரம் மாதிரி இந்த உதாரணம் சொன்னாங்க. எங்க வாத்தியாருங்க எப்பவுமே கிளாஸ்ல சொல்லுவாங்க, ஏய் பண்ணாட உட்கார அப்படின்னுவாங்க. சரியா சொல்லாது பதில் சொல்லாது, பண்ணாட உட்கார அப்படின்னு. அப்ப அர்த்தமே புரியாது. பண்ணாடை வந்து இந்த பனை மரத்துல இருக்கிறது, அது வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பதனியை வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதை அந்த கழிவுகள்லாம் அது நிறுத்திட்டு அந்த பதனியை மட்டும் கீழே விடும். அழகா ரொம்ப அழகா பேசுனாங்க. நன்றி நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி லோகநாதன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அடுத்து வீரசேரன் ஐயா, நீங்க பேசலாம்.
அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்றைய புலிவாளர் நமது சகோதரி அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்ல நம்மிடம் வார்த்தை இல்லை என்பதுதான் உண்மை. நன்றி சொல்ல ஐ am only responsible for my life what I am living அந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வாங்கினாங்க. அடுத்தது கண்மூடித்தனமா சிலதை செய்யணும், செய்யக்கூடாதுன்னு என்னடா கண்மூடித்தனமா செய்யற அப்படிங்க. ஆனா ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா செய்யணுங்கிறது அது மெடிடேஷன் தான். ஏன் மெடிடேஷன்னா டு அவாய்ட் மெடிகேஷன், கன்சூமிங் த மெடிகேஷன். இதை செஞ்சா மருந்தை சாப்பிட வேண்டியில்லை, மெடிடேஷன் செஞ்சா மெடிகேஷன் வேண்டியில்லை, நம்ம சாப்பிட வேண்டியில்லை, மருந்தை எடுத்துக்க வேண்டியில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னப்ப பாடி ஒரு நம்ம நண்பர்கள் பாடினாங்க இல்லையா, திரைப்படத்துல இருந்தும் எடுத்து பல செய்திகளை சொன்னாங்க. அப்ப எனக்கும் ஒரு இது, ஏன் நம்மளும் ஒரு பாட்டு பாடி பார்ப்போமே, திட்டினா திட்டுட்டு போட்டுமேங்கிற மாதிரி வந்துடுச்சு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும், அமைதி இருக்கும். லோனுக்கு ஓடாம வாழ்க்கைய வாழ்வோம் என்று நன்றி கூறி அன்பான வேண்டுகோள், அம்மா அவர்களுக்கு அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத் தாருங்கள். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. நன்றி வில்சன் ஐயா. உணர்வுபூர்வமான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அடுத்து ஹீலர் சார், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். சொல்ல சொல்ல ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது. ரேஞ்ச் மேடம் வேற லெவல். உங்க ரேஞ்ச் இங்க அங்க அங்க அங்க, அதாவது என்னன்னா நம்ம மோட் ஆஃப் ரிசீவிங் இருக்குல்ல, உங்களோட ரேஞ்ச் எவ்வளவு தூரம் இருக்கிறத வச்சுதான் நம்ம ரிசீவிங் மோடே. நான் இதை க்ளோஸ் பண்ணுமா ஓபன் பண்ணுமான்னு வேற ஒரு ப்ரோக்ராம் 6 to 7 அங்க சான்ஸே இல்லை. இங்க முடிச்சு இத ரிசீவ் பண்ணி ஃபுல்லா பரிபூர்ணமா, அதாவது நம்ம கிடைச்சதை நம்ம என்ஜாய் பண்றதே இல்லை. அடுத்து என்ன எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். கிடைச்சதை ரிசீவ் பண்ணி அந்த ரேஞ்சை ஏத்தணும்னா, கிடைச்சது எப்படி கிடைச்சது, கிடைக்க வேண்டியதுக்கு நான் என்ன பண்ணணும், கிடைச்சதை வச்சுதான் கிடைக்காததை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கிடைச்சதை வச்சுதான் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். What I am receiving it, based on that I will increase it, and whatever I am increasing it, I will based on that I will start giving to the people. அந்த கிளாரிட்டி. 5 ரூபாயா பாக்குறியே, 50 ரூபாயா பார்க்க முடியுதா உன்னால? 5 லட்சம் பேரா பார்க்க முடியுதா? 5 கோடியா பார்க்க முடியுதா? அதை 5 ரூபால பார்க்கணும். செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம்ங்கிறத, அதாவது என்னன்னா ப்ரோக்ராம் வேற, அந்த இண்டிவிஜுவலோட யூஸ் பண்ண வேர்ட் எல்லாம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற வார்த்தை வேற லெவல். மெடிடேஷனை தாண்டி சில விஷயம் நினைக்கவே தேவைப்படல. இப்ப சார் கூட பாடினாரு மெடிடேஷன். நீங்க ஒரு விஷயத்த டச் பண்ணா சில விஷயம் தொட வேண்டியதே இல்லை. அதான் சொல்லுவேன், படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம்டா, எதுக்குடா ஃபெயில் ஆகி படிச்சுட்டு உட்காந்துருக்க, வெட்டி வேலை. ஸோ தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ அதனால நம்ம பாடுற பாட்டு கூட வேதனையான பாட்டு உலகத்துல எல்லா இடத்துலையும் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை சுகமா வேற பாடிக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொரிஞ்சுக்கிட்டு இருப்பான், சுகமா சொரியுவான். அதை முதல்ல நிறுத்தணும். நம்ம வயசான பீப்புளுக்கு நான் எப்ப போறேனோ, எத்தனை நாள் வாழ போறேனோ, நான் எப்ப பேச போற, பேச்ச அடங்கும். அதுவே காது கேட்காம போகும். ஆனா நம்ம வயசான மக்கள் என்ன பண்ணணும்னா தானே அடக்கிக்கிறாங்க. எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. So the range, how you are increasing it, what is the potential, லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்மள அந்த ஹோப்பை, அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை, இந்த மாதிரி நாலேஜை இங்க கொண்டு வந்து கொடுத்தது பாருங்க.
ரெக்கார்டிங்க போட்டு கொடுங்க. நீங்க ஒரு ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணுங்க, பாட்காஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து ஆடியோவாக்கி நீங்க உங்களுக்கான ஒரு பீப்புளை ரெடி பண்ணி ஸோ நீங்க கொடுக்க உங்களோட விஷயங்கள் மக்களுக்கு நிறைய விஷயத்த மாற்றம் இருக்கும். Create a happy families each and every day we have to celebrate it. That celebration has to be planned by each and every person. பல குருமார்கள் இந்த உலகத்துக்கு தேவை சுபிட்சமாக்குறதுக்கு. அவங்க எடுத்துட்டான் இவங்க எடுத்துட்டான் நாரி போயிட்டோங்கிற தன்மைகள்ல இருந்து ஒருத்தரும் குருமார்களாக மாறி ஒவ்வொருத்தருடைய தாட்டையும் எடுத்துட்டு பரிபூர்ணமா சௌக்கியமா மிஷனரி செகண்டரி ஸ்கூல்ல படிக்கச்சு எவ்ரி மண்டே ஃபர்ஸ்ட் டே வந்து காமன் ப்ரேயர் இருக்கும். அதுல வந்து 1 hour அந்த ஃபர்ஸ்ட் பீரியடே வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். வெளியில இருந்து யாரா கூட்டின்னு வந்து பேச வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஸ்கூல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ்வாணன் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்லாம் கொடுத்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில இது நீங்க பண்ண வேண்டிய பணி ரொம்ப சிறந்த ஒரு பணி. உங்களை மாதிரி தான் நாங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். நேற்றுக்கு நான் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை யாரூர் அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் மோட்டிவேஷனலாக தான் பண்றோம். ஏன்னா காலேஜஸ்லயே எல்லாம் சொல்றாங்கன்னா தே ஆர் அகாடமிக்கலி குட், பட் அந்த கலோக்கியில பேசுறச்சே இல்லாட்டினா ஹவு டு எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப்ங்கிறதுல ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க் இருக்கு. அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் ஆல்சோ டிராவலிங் வித் யுவர் ஓன் உங்களோட ஐடியாஸோட தான் டிராவல் பண்றோம். ரொம்ப சிறந்த பணி செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு. ரமேஷ் சார் நேற்று ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வந்து காலையில இருந்து கரெக்டாக கடையை திறந்துட்டாரு. எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு. நீங்க பேசுனதுல இருந்து எனக்கும் கிடைக்கிது, பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்ப நான் பேசுறதுக்கு ரெடி பண்ணணும்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார், உங்களோட பிளஸிங்ஸு எங்களுடைய எனர்ஜிக்கு நற்பலரியில் இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி நண்பர்கள் தான் என்னோட எனர்ஜிக்கு காரணம். அதனால எத்தனை மணிக்கு வந்து தூங்கினாலும் நற்பலரி கண்டிப்பாக எழுந்துக்கிற எனர்ஜி உங்கள் பேச்சுனாலையும் உங்கள் வாழ்த்துக்கள்னாலையும் கிடைச்சிரும். நன்றி. அடுத்தது அருணகிரி சார் பேசலாம். குட் மார்னிங் நட்பலரி. குட் மார்னிங் சவிதா மேடம். ஒரு ஸ்பீச்சில் வந்து இந்த பிகினிங்கும் எண்டும் வந்து சிறப்பாக இருக்கணும். அது வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் முடிச்சிங்க. ஜல்லடையாக இருக்க போறீங்களா அல்லது முறமாக இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே ஒரு ஸ்பீச் வந்து லெஃப்ட் ஓரியன்டாக இருக்கும் இல்லை ரைட் ஓரியன்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து உங்களோட ஸ்பீச்சில் பேலன்ஸாக ஒரு ப்ரோவோக்கிங் இருந்தது. அதாவது எது பிரபஞ்சம், எங்கே இருக்குது பிரபஞ்சம், அப்புறம் வந்து இந்த கம்ப்ளீட்டாக லா ஆஃப் யூனிவர்ஸ் வந்து வைப்ரேஷன், விசுவலைசேஷன் எல்லாமே இருந்தது. ரைட்டு வேணும்னாலும் ரைட்டில் தேவையான கருத்துக்கள் இருந்தது. ஸோ வந்து பிரபஞ்சம் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து ஒரு எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ப்ரோவோக்கிங் தாட்டு. ஸோ காலையிலே வந்து இதுவரையிலும் கொடுத்த ஃபீட்பேக் எல்லாம் முடிகிறேன். ரொம்ப சிறப்பான எல்லா விஷயங்களும் அந்த தலைப்பை ஒட்டி. வாழ்த்துக்கள் மேடம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி அருணகிரி சார், தேங்க்ஸ் ஃபார் நைஸ் ஃபீட்பேக். சிவகனி மேடம். அனைவருக்கும் வணக்கம் மேம். செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதாவது என்ன இல்லைங்கிறத நம்ம தேடி ஓடிட்டு இருக்கிறோம், இருக்கிறது எதையும் நம்ம பார்க்கறதே கிடையாது. அதுதான் விஷயமே. இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா அதோட அந்த மன நிறைவோட கூட வாழ்க்கையை கடத்திடலாம். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க ஃபர்ஸ்ட் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம யோசிச்சோம்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டாட்லயே நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கடைசியா சொன்னதாகட்டும் அந்த பாயிண்ட்ஸு, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கனெக்ட் பண்ண விதம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நன்றி அப்படிங்கிறது தான் அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அந்த நன்றி உணர்வு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு எல்லாமே அபண்டன்ஸா வரும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் மேம், ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. நன்றி சிவகனி மேடம்.
வேற யாராவது? சிவகுமார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அருமையான செக்ஷன் மேடம். இது இந்த தலைப்புக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே எப்பவுமே மன சோர்வா இருக்கும் போதெல்லாம் போட்டு கேட்டுக்கலாம். அப்படி ஒரு அருமையான செக்ஷனா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி சார். வேற யாராவது கை வைத்தவங்க எல்லாம்? தாமோதரன் சார் கை வைத்திருக்கீங்க, பேசலாம் சார். தற்போதைக்கு இனிய காலை வணக்கம். கவுண்ட் ஆஃப் பிளஸிங். காலையில் எழுந்ததிலிருந்து வீட்டில் நாம் செய்யும் காரியங்களை, நாம் செய்யும் வேலைகளை, வீட்டில் உள்ளவர்களை நம்ம புகழ்ந்து பேசினாலே அதே சிறந்த பிளஸிங். நாம் வீட்டில் இருக்கும் பிளஸிங்கை எதிர்பார்க்காமல் வெளியில் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம், மற்றவர்களும் கிடைக்குமா கிடைக்குமா என்று. ஆனால் சவிதா மேடம் இன்று நற்புலரியில் அனைவருக்கும் பிளஸிங் என்றால் என்ன, பிளஸிங் எப்படி கிடைக்கும் என்ற ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை ஆற்றுவது போல இன்று இருந்தது என்றால் சவிதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி மேடம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ தாமோதரன் சார். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்பாஜி சார் கை வைத்திருக்கிறாங்க. வணக்கம் ஐயா. ஒரு இது மறந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று கூட இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் நிறைய பேருக்கு. சிம்பிளான மெடிடேஷன் நம்ம பண்ணேன் அப்படின்னா, திடீர்னு நம்ம மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஏதாவது ஒன்று பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்கோம், ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்படின்னா சிம்பிளாக நான் இப்படி தான் பண்ணேன். நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, அடிக்கடி நான் எனக்கு கொஞ்சம் பேசிட்டு இருப்பேன் இந்த மாதிரி. ஆமாண்டா, அவன் 2 பேரும் அப்படி போயிட்டு இருந்தானுடா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவளை பார்த்துட்டு கைட் அடிச்சுட்டே போனான்டா. உடனே அவன் கேட்டானா, என்னாச்சு அப்படின்னு கேட்டானா. உடனே அவன் சொன்னான், நான் ஒன்றை பார்க்கல, நான் அவனை தான் பார்த்தேன் அப்படின்னு. சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கும்போது என்னன்னா, நம்ம மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகி நம்ம வந்து இப்போ சப்போஸ் ரொம்ப கவலையா இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே பேசணும், சத்தம் போட்டு பேசணும். இல்லை பைக்கில் போகும்போது ஏதாவது பாட்டு பாடுறது, இல்லை கிப்ரிஷ்னா லைக் கிப்ரிஷ்னா உனக்கு யாருக்கும் தெரியாத நம்ம இதை தெரியாம ஒரு மொழி பேசுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் மெடிடேஷன் நீங்க ட்ரை பண்ணா இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய. அந்த மாதிரி ரியலி ஹெல்பிங். ஏதாவது ஷார்ட் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சின்ன மனையோட ஒரு சின்ன சண்டை போட்டுருப்போம், இல்லை பையன் மொபைல் அதிக நேரம் பார்த்துட்டு இருப்பான், அதே ஒரு நெகட்டிவ் தாட் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் மெடிடேஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணினா அடுத்து நீங்க பாசிட்டிவ் மோடுக்கு போயிடுவீங்க. ஸோ பாசிட்டிவ் மோடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நல்லது பண்ணலாம், வாட் ஃபார் நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிடேஷன் நிறைய இருக்கு, நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி சார். அருமையான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறீங்க. வேற யாரும்? எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. மேடம் உங்களுடைய நேரம். இருங்க, சிவகனி மேடம் திருப்பி கை வைத்திருக்காங்க, பேசுங்க சார். பேசுங்க மேடம். சார் வணக்கம். மேடமோட செஷன்ல இருந்து ஒரு சில வரிகளை மேடத்துக்கே சமர்ப்பணம் பண்ணலான்ட்டு. எண்ணிடுங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை, எண்ணிடுங்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை, எண்ணத்தில் தொடங்கி எழுச்சியாய், எண்ணத்தில் தொடங்கி எழுச்சியாய், மண்ணிலே மகிழ்வாய் வாழ்ந்திட, வண்ணங்களை கூட்டி வானவில்லை போல, வண்ணங்களை கூட்டி வானவில்லை போல, கண்ணிலே காண்பதும் ஆசீர்வாதமாய், கண்ணிலே காண்பதும் ஆசீர்வாதமாய், பண்ணுமாய் ஏற்றிட பாடலாய் வந்திடும், பண்ணுமாய் ஏற்றிட பாடலாய் வந்திடும், திண்ணமாய் திகழ்ந்திட திடமாய் திறனுமாய், அண்மையில் இருப்பதை அகற்றிட நீயுமே, அண்மையில் இருப்பதை அகற்றிட நீயுமே, உண்மையில் உணர்வாய் உயிர்ப்பாய் வாழலாம், உண்மையில் உணர்வாய் உயிர்ப்பாய் வாழலாம். நன்றியோடு நாளும் நாமும் இயங்கவே, நன்றியோடு நாளும் நாமும் இயங்கவே, என்றுமே உலகம் ஆசீர்வாதம்தான், என்றுமே உலகம் ஆசீர்வாதம்தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சிறப்பா இருக்கு மேடம். அருமையான ஒரு கவிதையோட ஃபீட்பேக் கொடுத்தீங்க. கவிதை நிச்சயம் நினைச்சிட்டே இருந்தேன். சிவகுமார் சார் கை வைத்திருக்கீங்க, பேசிட்டீங்களா? சார் பேசணுமா? இல்லைங்க சார், முன்ன. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். நீங்க உங்களுக்கான நேரம், நீங்க பேசலாம்.
அத்தனை பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாராட்டியிருக்கீங்க. இது அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெருந்தன்மையான மனம் தான். இந்த பெருந்தன்மையான மனம் தான் வேணும். உணர்ச்சிகரமான மனத்தை விட உணர்வுபூர்வமா எல்லாரும் பாராட்டுனீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பாசிட்டிவான ஒரு மோட்ல இருக்கீங்க, பாசிட்டிவான வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற வார்த்தையும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்ற வார்த்தையும் தயவு செஞ்சு விட்டுருங்க. நாம ஒரு மேக்னெட், இந்த நோ ப்ராப்ளம்ங்கிற வார்த்தை மூலமா நம்ம ப்ராப்ளத்தை தான் ஈர்த்துட்டு இருக்கோம். அதனால அந்த வார்த்தையை விட்டுருங்க. சோக பாட்டு கேட்கறதையும் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க, அது நமக்கு வேண்டாம். இருக்கிற பாட்டு நிறைய சோக பாட்டுகள் தான். அதை விட்டுட்டு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் சொல்லக்கூடிய பாட்டுகளை கேளுங்க. தேடி சோறு நிதம் தின்று அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, அந்த பாட்டுல பாருங்க கரெக்டா கடைசி வரி வரும். நரைகூடி கிழ பருவமெய்தி கொடுங்கீற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அந்த வைராக்கியத்தோட எல்லாரும் வாழுங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். செஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்று ஒரு கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் தலைப்பில் மேடம் அருமையான ஒரு உரை கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஃபீட்பேக் மூலமாக நம்ம நிறைய எப்பவுமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நாளை மீண்டும் ஒரு நல்ல ஒரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை